இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய இந்த 20,000 பேர் இறந்து போறாங்கன்னு ஒரு டேட்டா இருக்கு இல்லையா, அதுல 65 விழுக்காடு 8 வயதிலிருந்து 15 வயது குழந்தைகளை தான் நாய் அதிகமா கடிக்குது. ஏன்னா யார நாய் கடிக்கும்னா, யார் நாய் பார்க்கும் இவன் நம்மளை அட்டாக் பண்ணுவான், இவன் நம்மளை அட்டாக் பண்ண மாட்டான். அப்படி அடிப்பாங்களா, ஆசிரியர்களா பார்த்து அடிக்கிறது, ரவுடிகள்லாம் பூசாரியா பார்த்து அடிக்கிறது, போஸ்ட்மேனா பார்த்து அடிக்கிறது. எவன் தன்னை திருப்பி அடிக்க மாட்டானோ அவன் அடிக்கிறது. உலகத்திலே உச்சபட்ச வன்முறை என்பது ஒருத்தனை அடிச்சு அவன் திருப்பி அடிக்க மாட்டான்னு தெரிஞ்சு அடிக்கிறது. அப்ப இவன் நம்ம மேல அடிக்க மாட்டான், கட்டல்ல, கம்பு இல்ல, கல் இல்ல, குழந்தை கடிச்சா கடி வாங்கிட்டு ஓடிடும் அப்படிங்கிற ஆட்களை பார்த்தா அந்த நாய் கடிக்கும். அதுவும் இந்த வெறி பிடிச்ச நாய் என்ன பண்ணுது அப்படின்னா, அது தளர்வா இருக்கும், சோம்பேறியா இருக்கும், சோர்வா இருக்கும். இது எங்க நம்மளை கடிக்க போகுது அப்படின்னு சைக்கிள்ல போவோம், பைக்ல போவோம், சூ அப்படின்ட்டு போவோம், டப்புன்னு பிடிச்சி கவிரும், கொத்தோட பிடிங்கிட்டு போயிடும். அது ஒரு எச்சம் பட்டா கூட நமக்கு ரேபிஸ் வரும்ன்றான். அதோடைய பல் பட்டா கூட ரேபிஸ் வரும், கடிச்சா உறுதியா வரும். அதாவது நம்மகிட்ட ஒரு சின்ன காயம் இருந்து அந்த காயத்துல அது அதோடைய எச்சம் பட்டுச்சு, நக்கிருச்சு அப்படின்னா 100 விழுக்காடு ரேபிஸ் வரும் அப்படின்னு சொல்றாங்க.